మీరెవరు పట్టించుకోరా? வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான 5 த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 த்ரில்லர் படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படங்கள்லாம் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த படங்கள்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் சேனல்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லிங்க் கொடுத்தா பிரச்சனை வருது, அதனால லிங்க் கொடுக்கல. மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படின்றது. இது ஒரு பக்கவான த்ரில்லர் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, நார்வேல தான் நடக்கும். நார்வேல ஒரு இந்தியன் ஃபேமிலி வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமா தான் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க குழந்தைய சரிவர பராமரிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருது. நம்ம ஈரினை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னா உயிர். இந்தியன் பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைய பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க பார்த்துப்பாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல நீங்க இந்த மாதிரி சரியா பாத்துக்கல அப்படின்ற மாதிரி குழந்தைங்க 2 பேரையும் கூட்டு போயிருந்தாங்க. குழந்தைங்க இல்லாம ஈரினால இருக்கவே முடியல. அந்த குழந்தைங்களை எப்படியாவது சீக்கிரமா அங்க இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஏற்படுது, நிறைய சண்டைகள் வருது. அதெல்லாம் தாண்டி அவங்க கஸ்டடியில இருந்து குழந்தைய எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த தகவல் தெரிய வந்துரும். இந்தியன் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்வே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிருது. நம்ம இப்ப குழந்தைய போக விட்டோம்னா நம்ம மேலதான் தப்புன்ற மாதிரி வந்துரும் யோசிக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிருது. அதெல்லாம் மீறி ஈரின் குழந்தைங்களை வெளியே எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல ராணி முகர்ஜி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. பொதுவாவே ராணி முகர்ஜி நல்லா நடிப்பாங்க. இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் இல்ல. ஒரு குழந்தைங்களை மிஸ் பண்ற அம்மா எப்படிலாம் தவிப்பாங்கன்றத சூப்பரா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு தி பாடி அப்படின்றது. 2019 தான் இந்த படம் வெளியாச்சு. இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக்கா தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷி கபூர், அதுக்கப்புறம் இம்ரான் ஹாஸ்மி, அதுக்கப்புறம் சோபிதா, இதை தாண்டி வேதிகாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதுல ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. ஒய்ஃபோட பாடி இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கு. போலீஸோட இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் பாடியை வச்சிருக்காங்க. அதே சமயம் ஹஸ்பண்ட் ஒருவேளை கொலை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஹஸ்பண்ட பத்தி நமக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த ரோலை வேதிகா பண்ணிருப்பாங்க. சோ ஒய்ஃபை சீட் பண்ணி இவர் வேதிகா கூட பழகிட்டு இருக்காரு. இதை தாண்டி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒய்ஃபோட ஆன்மாவெல்லாம் இவங்க பாக்குறாங்க. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் பயந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே ஒய்ஃப் இறந்தாங்களா இல்லையா, ஒருவேளை ஒய்ஃப் இறந்து போயிருந்தா இவரோட கண்ணுக்கு ஒய்ஃப் எப்படி தெரியுறாங்க, அதே சமயம் போலீஸ் விசாரணையில என்னென்ன மாதிரியான உண்மைகள்லாம் வெளியே வருதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தை தமிழ்ல கூட ரீமேக் பண்ணிருப்பாங்க. அதுல அர்ஜுன் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா பாருங்க. தமிழ்ல இல்ல, வெறும் ஹிந்தில மட்டும்தான் இந்த படம் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு இஷ்கியா அப்படின்றது. இந்த படம் 2010 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பிரைம் வீடியோலயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வித்யா பாலன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, திருட்டு வேலை எல்லாம் பாக்குறவரா இருப்பாரு. ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி 2 பேர் வீட்டுக்கு வராங்க. அந்த 2 பேருமே திருட்டு வேலை எல்லாம் பண்றவங்க தான். ஹீரோயினுக்குமே இது ஓரளவுக்கு தெரியுது. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் இவங்க 2 பேர்கிட்டயுமே நார்மலா பழக ஆரம்பிக்கிறாங்க. போக போக ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேர்கிட்டயும் மேனிபுலேட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு நபர்கிட்ட ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் இல்லாத சமயம் வேற ஒருத்தர் கிட்ட ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிட்ட பயங்கரமா கேம் பிளே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட கொன்னது இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு. ஈரின் பண்ற விஷயத்த அவங்க 2 பேர் கண்டுபிடிச்சாங்களா, ஈரினை என்ன பண்ணாங்க, ஈரின் இவங்க 2 பேரை என்ன பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. வித்யா பாலனோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல எல்லாம் கிடையாது.
இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு தேத் இஷ்கியா அப்படின்றது. இஷ்கியான்னு ஒரு படத்தை பத்தி பார்த்தோம்ல, அந்த படத்தோட சீக்வலா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது டைரக்டர் சீக்வல் படம் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் சீக்வலா தான் இருக்கும். அதனால அந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த படத்துல ரெண்டு திருடங்க மாதிரி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த படத்துலயும் திருடங்க மாதிரி வருவாங்க. அதுதான் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்க ஒற்றுமையா இருக்கும். இந்த படம் 2014 தான் வெளியாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபீமேல் லீடா மாதுரி தீக்ஷித்தும் அதே மாதிரி யூமா குரேஷியும் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு அரண்மனையில ராணியா மாதுரி இருக்காங்க. மாதுரியோட அசிஸ்டண்டா தான் இன்னொன்னு ஹீரோயின் இருப்பாங்க. மாதிரியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாருமே முடிவு பண்றாங்க. அதுக்கான மாப்பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளையா நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்ல ஒருத்தர் யோசிக்கிறாரு. அதாவது கவிதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இவரும் கவிதெல்லாம் பிராக்டிஸ் எடுத்து அவங்க கிட்ட இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பழகுறாரு. காரணம் அந்த அரண்மனைக்குள்ள பூந்து ஆட்டிய போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட வேலையே அதுதானே, அதுக்காக தான் இந்த அரண்மனைக்குள்ள போடுறாங்க. அப்படி பூந்த இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஆக்சுவலா அந்த ராணிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் இதுல ரெண்டாவது நபரோட பேரா இருப்பாங்க. இவங்க ஒரு பிளான் போட்டு தானே அந்த அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அந்த இடத்துல வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அது என்னென்ன மாதிரியான பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா இவங்க நினைச்சதை முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். காமெடி கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கலகலப்பா போகும். அதனால கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஐ லவ் யூ அப்படின்றது. இதை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ்லயே இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கொலிக்கா ஒரு நபர் இருக்காரு. ரெண்டு பேருமே ஜாலியா பேசி பழகலாம் செய்வாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட இவங்க வேற ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் ஆபீஸை முடிச்சுட்டு நைட்டு நேரம் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப கொலிக்கா இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, வழக்கம் போல இவங்களுக்கு சாக்லேட் தர மாதிரி சாக்லேட்டை தராரு. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு மயக்கம் வருது. அப்பதான் அந்த நபரோட இன்டென்ஷன் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணுவாரு. ஆனா இவங்க வேற ஒருத்தரை லவ் பண்றது சுத்தமா அந்த நபருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி இவங்களை ஆபீஸ்க்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிருக்காரு. என்ன விடு விடு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. விட மாட்டேன், நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், வெளியே இருக்கவங்களுக்கு இந்த தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோ சில முயற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சி எல்லாம் பயனளிச்சு இவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. சின்ன படம் தான், ஒரு ஆபீஸ்க்குள்ளேயே தான் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்ல படங்கள் தான். தமிழ் டப்பிங்ல லாஸ்ட் படம் மட்டும் தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இதுக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட்ல இருக்க எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. வேற எந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுறேன்.